+2 முடிச்சுட்டு டாக்டருக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தன்னோட குழந்தைங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோட இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவர்கள் என்ன வகை மருத்துவர்களாக இருக்காங்க, அதை நம்ம எப்படிலாம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன், அது பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ். இது கீழே பலகட்ட படிப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஜென்ரல் மெடிசன், கார்டியாலஜி, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, கைனகாலஜிஸ்ட்டு, பீடியாட்ரிக்ஸு, இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல வகைப்பட்ட சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லிட்டு பல வகைப்பட்ட படிப்புகள் வந்து இதற்கு கீழே வரும். இந்த படிப்புகள்லாம் நம்ம வந்து எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வைக்கிறோம். எம்பிபிஎஸ் இதுக்கு இன்னும் நிறைய வகையான படிப்புகள் இருக்காங்க. இதுக்கு எம்பிபிஎஸ் கீழே சரிங்களா. அப்போ எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பிடிஎஸ் இந்த டென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இந்த பல் மருத்துவரை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸாம்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிஏஎம்எஸ் அப்படின்றது வந்து பிஏஎம்எஸ் அப்படின்னா ஆயுர்வேதிக் டாக்டர் ஆகிறது. பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக் டாக்டர். ஸோ இதுக்கு ஒரு பிஹெச்எம்எஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஹோமியோபதி டாக்டர். பியூஎம்எஸ் யுனானி டாக்டர். பிஎஸ்எம்எஸ் அப்படின்ற சித்தா டாக்டர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். பிஎஸ்எம்எஸ் சித்தா டாக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டினரி டாக்டர். இந்த மாதிரியான மருத்துவ படிகள், இந்த மாதிரி வகையான மருத்துவர்கள்லாம் நம்மளால் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எழுதுகிற மத்திய அரசு நடத்தக்கூடிய நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது என்டி எழுதுவாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நடத்தக்கூடிய நீட் எக்ஸாம் வந்து நான் அப்பியர் ஆகணும். இந்த நீட் எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ்லேருந்து 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரிலேருந்து 45 கொஸ்டின் இருக்கும், பாட்னி 45, ஜுவாலஜி 45. அப்போ பார்த்தோம்னா பயாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா 45 + 45 90 கொஸ்டின் டோட்டலாக. அப்போது ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பயாலஜி 90 கொஸ்டின். ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து பார்க்கும்போது 720 மார்க்குக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ். அப்போது 180 கொஸ்டின் 720 மார்க்ஸ் அப்படின்னும் போது ஈச் கொஸ்டின் கேரிங் 4 மார்க்ஸ். அப்போது ஒரு கேள்விக்கு 4 மார்க் இருக்குது அப்படின்னும் போது அப்போது நமக்கு 180 × 4 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 720 மார்க்ஸுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ 720 மார்க்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 530, 540க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுறது வந்துட்டு நீட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. நீட் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ரெகுலராக போகிற கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வேரி ஆகும். ஸோ இப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கேட்டகரி ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கும். அது நம்மளுக்கு அந்தந்த வருடம் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எப்படி நம்ம நீட்டுக்கு அப்பியர் ஆகுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா +2ல் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படி இருக்கக்கூடிய பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, அதாவது கம்பல்சரி பயாலஜி இருக்கணும். ஓகேங்களா. மேக்ஸ், பயாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் எடுத்துருக்கலாம், அது பியூர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். கம்பல்சரி பயாலஜி இருக்கக்கூடிய ஒரு குரூப் எடுத்து நம்ம படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 17 வயசு. எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது நம்மளுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 17 வயசு இருக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஜனவரி மந்த், டிசம்பர் டு ஜனவரி அது பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன்ஸில் கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன். நீட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு மே இல்லை ஜூனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் நடக்கும். மே எண்டில் அல்லது ஜூன் ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்தில் ரிசல்ட் விட்டுருவாங்க. இதில் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அண்டு அலைட் ஹெல்த் சயின்ஸு இந்த மாதிரியான கோர்ஸஸும் நமக்கு எதுன்னு கீழே தான் வருது அப்படின்னா இந்த நீட்டு கீழே தான் வருது. இந்த நீட் எக்ஸாம் 720க்கு இப்போது ஒரு கொஷினுக்கு 4 மார்க்ஸ்னு பார்த்தோம். சப்போஸ் ஒரு கொஷின் தப்பாகிடுச்சு அப்படின்னா என்னென்னா இதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நெகட்டிவ் மார்க்ஸ் என்னது -1 மார்க். இப்போது நம்ம 720 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், 180 கொஷின். இதில் வந்துட்டு ஒரு 100 கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்ட். அப்போ அப்படின்னா நமக்கு 400 மார்க் கன்ஃபார்ம். சரிங்களா. 100 ஃபஸ்ட், அதாவது 101வது கொஸ்டின் நம்ம தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான 4 மார்க்கும் போயிடும். ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, எடுத்துருக்க அந்த 100 அதாவது 400 மார்க்கில் இருந்தும் 1 மார்க் போயிடும். இப்போ 399 அப்படின்ற மாறிடும். சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு 4 மார்க்கும் போயிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம 399 அதில் ஒரு மார்க்கு 398 குறைஞ்சிரும். நம்ம எந்த கொஸ்டினுமே அட்டன் பண்ணலை அப்படின்னா அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கான 4 மார்க் நமக்கு கிடைக்காது. சரிங்களா. அந்த -1ன்றது இருக்காது அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் மோட் அப்படின்போது நமக்கு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது அங்கீகரித்த மொழிகள் 22 மொழிகள் இருக்கு இல்லைங்களா. இப்போ சமீபத்தில் ஒரு 5 மொழிகள் வந்து ஆட் பண்ணதை பற்றி ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. 22 மொழிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் இருக்குது, தமிழ் அண்ட் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. தென்னிந்திய மொழிகள் பற்றி ப்ராப்ளம் இல்லை. இந்த 4 மொழிகளும் கட்டாயம் இருக்குது. அது 22 மொழிகள் ஏதோ ஒரு மொழியை சூஸ் பண்ணி உங்களால் தேர்வு எழுதிக்க முடியும். இது மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய என்சிஆர்டி போர்டில் கொடுக்கக்கூடிய +1 +2ல் இருக்கக்கூடிய பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அதாவது பயாலஜி புத்தகம் இருக்கு இல்லைங்களா. இந்த பயாலஜி புக்கில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் லைன் பை லைனாக படித்தோம் அப்படின்னா ஸோ பயாலஜிலேருந்து நமக்கு 90 கொஸ்டின் ஸ்கோர் பண்ண முடியும். சேம் என்சிஆர்டி புக்கோடைய ஃபிசிக்ஸ்,
அண்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் பார்த்தோம்னா இதில் ஒரு 45 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும், இங்கே கெமிஸ்ட்ரியில் ஒரு 45 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். எம்பிபிஎஸ்லேயோ பிடிஎஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் ஆர் பிஎஸ்விசி ஆர் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இந்த மாதிரியான ஏதோ ஒரு மருத்துவ படிப்புகளை கட்டாயம் நம்மளால் படிக்க முடியும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம படிக்கணும். தேங்க்யூ.